வணக்கம் விக்கி டிகோட்ஸ். ஒரு காகிதத்தின் மர்மம். டாக்டர் நவீன் மர்ம எண் 7 மற்றும் காரின் ஏசி வெண்ட் ஆகியவற்றை வைத்து கணவரின் மனைவி விமலாவின் திட்டத்தை எப்படி டீகோட் செய்கிறார் என்பதை பார்ப்போம். டாக்டர் நவீன் அந்த ஒளிரும் மை பூசப்பட்ட காகித துண்டையும் அதில் இருந்த 7 என்ற எண்ணையும் வைத்து யோசிக்கிறார். அரவிந்தன் இந்த குறியீட்டை வெளியேறும் முன் கொடுத்திருக்க வேண்டும். 7 என்பது ஒரு எண் மட்டுமல்ல, அது ஒரு குறியீடு. அரவிந்தனின் வணிகம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை பதிவுகளை ஆய்வு செய்ததில் நவீன் ஒரு அதிர்ச்சிகரமான உண்மையை கண்டறிகிறார். அரவிந்தன் சமீபத்தில் ஒரு ரகசிய லெக்சர் ஃபைலை உருவாக்கியிருந்தார். அந்த ஃபைலின் கடவுச்சொல் விமலாவுக்கு மட்டுமே தெரியும். ஆனால் நவீன் அந்த ஃபைலை அணுகும் போது அதை திறக்க 7வது முயற்சிக்கு பிறகுதான் அது தானாகவே லாக் ஆகும் படி அமைக்கப்பட்டிருந்ததை கண்டுபிடிக்கிறார். அரவிந்தன் விமலா ஒரு நாள் இந்த ஃபைலை அழைக்க முயல்வார் என்று எதிர்பார்த்துள்ளார். அப்படியானால் 7 என்பது விமலா முயற்சி செய்து தோல்வியடைந்த எண்ணிக்கையா? இல்லை. டாக்டர் நவீன் மீண்டும் காருக்குள் கவனம் செலுத்தினார். தற்கொலை என்றால் அரவிந்தன் காகிதத்தை ஏசி வெண்டில் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நவீன் கார் ஏர் கண்டிஷனிங் அமைப்பை சரிபார்த்த போது கொலை நடந்த அன்று ஏசி வெண்ட் வெளிப்புற காற்றை உள்ளே இழுக்கவில்லை, மாறாக உட்புற காற்றை மட்டுமே பயன்படுத்தும் அமைப்பில் வைக்கப்பட்டிருந்ததை கண்டறிந்தார். கொலையாளி காருக்குள் இருந்திருக்க வேண்டும். ஒருவன் தற்கொலை செய்து கொண்டால் அவன் கார் ஏசியின் செட்டிங்கை மாற்றப் போவதில்லை. அரவிந்தன் இறக்கும் போது ஏதோ ஒன்று காருக்குள் இருந்தது. அது வெளிக்காற்றுடன் வெளியேறாமல் இருக்க ஏசி ரீசர்குலேஷன் மோடில் இருந்தது. அதாவது கொலை வேறு எங்கோ நடந்தது அல்லது காருக்குள் விமலா நுழைந்தார். நவீன் மீண்டும் 7க்கு திரும்புகிறார். ஃபைலில் அல்ல, விமலாவின் கையுறையில் இருந்து ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்கிறார். விமலாவிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் பட்டியலில் இருந்து ஒரு சாதாரண ரப்பர் கையுறை மீது அதே இரசாயன மை தடவப்பட்டிருந்தது. அந்த மை காகிதத்தின் 7 எண்ணில் இருந்ததுடன் ஒத்து போனது. விமலா தனது கைகளை மறைக்க கையுறை அணிந்திருந்தார். ஆனால் அவர் ரகசிய லெட்கர் ஃபைலை அணுகிய போது அதன் 7வது முயற்சிக்கு முன் அந்த லாக் ஃபைல் மென்பொருள் தன் பாதுகாப்புக்காக ஒரு சிறிய குறியீட்டையும் தேதியையும் விமலாவின் கையில் இருந்து கையுறையில் தெரியாமல் அச்சிட்டுள்ளது. இந்த மையை கண்டுபிடிக்க முடியாததால் விமலா கையுறையை கவனக்குறைவாக வைத்திருந்தார். குறியீடு என்னவென்றால் விமலா கணவரை கொல்லும் 7வது திட்டம்தான் இறுதியாக செயல்படுத்தப்பட்டது. மற்ற 6 திட்டங்கள் தோல்வி அடைந்தன. அரவிந்தன் மனைவியின் திட்டம் வெற்றி பெறாமல் இருக்க கடைசி வினாடியில் குறியீட்டை கசக்கி ஏசி வெண்டில் வைத்துள்ளார். விமலா சொத்துக்களை அபகரிக்க கூலிப்படையின் உதவியுடன் கணவர் காரில் இருந்தபோது அவரை சுட்டுக் கொன்றுவிட்டு அதை பூட்டிவிட்டு சென்றுள்ளார். கொலையாளி யார் என்பதை அல்ல, கொலையின் பின்னணியை நிரூபிக்க அரவிந்தன் விட்டு சென்ற 7 என்ற குறியீடு உதவியது. விமலாவின் 7 கொலை திட்டங்களின் பட்டியல் ரகசிய ஃபைலிலிருந்து மீட்கப்படவே அவள் கைது செய்யப்பட்டாள். உண்மை ஒரு சிறிய காகித துண்டையும் அதில் இருந்த ஒரு எண்ணையும் வைத்து ஒரு கோடீஸ்வரரின் கொலைக்கான ரகசியத்தை அறிவியல் டீகோட் செய்தது. டாக்டர் நவீன் தன் அறிவால் நீதியை நிலைநாட்டினார். இது போன்ற மர்மமான ஆனால் நிஜமான விஞ்ஞான தீர்ப்பு கதைகளை தொடர்ந்து விக்கியில் பார்க்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள்.